Good afternoon champions, welcome to Gate Zone. Myself Ayangarai, he is Ram. நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மெட்டீரியல் சயின்ஸ்லேருந்து சேலஞ்ச் முக்கியமாக சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், அதனோட கோஆர்டினேட் நம்பர் வந்து எப்படி இருக்கும், அந்த அட்டாமிக் ரேடியஸ் ஒவ்வொன்றுக்கும் வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது வந்து எப்படி டிஃப்ரெண்ட் சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து யூனிட்ஸ் ஒவ்வொரு யூனிட்ஸ்லையும் வந்து எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து பார்க்க போகிறோம். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர். சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கும். அதே போல் அட்டாமிக் ரேடியஸ் வந்து R = A/2 அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அட்டாமிக் ஃபேக்டரிங் ஃபேக்டர் வந்து 0.54 அப்படின்னு சொல்லுவோம், அல்லது 5/6 கூட சொல்லலாம். அட்டாமிக் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் யூனிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா 6. அட்டாமிக் ஃபேக்டரிங் ஃபேக்டர் வந்து 52%. எக்ஸாம்பிள் வந்து மெக்னீஷியம் அடுத்தது ஃப்ளோரோஸ்பேர்னு சொல்லுவோம். ஃப்ளோரோஸ்பேர் அதாவது சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 இருக்கும், அட்டாமிக் ரேடியஸ் வந்து A/2 இருக்கும், அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து 0.54 இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் யூனிட்ஸ் வந்து 1 வரும். அடுத்து அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து பர்சன்டேஜ் சொல்லணும்னா அதை 100ல மல்டிப்ளை பண்ணிடணும், 52%. அண்ட் சிம்பிள் கியூபிக் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா மேக்னீஸ் அண்ட் ஃப்ளோரோஸ்பேர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிசிசி ஸ்ட்ரக்சர். பிசிசி வந்து பாடி சென்டர் கியூப்னு சொல்லுவோம். இது காம்பினேஷன் நம்பர் வந்து 8ன்னு சொல்லலாம். இது அட்டாமிக் ரேடியஸ் வந்து A√3/4ன்னு சொல்லுவோம். இது அட்டாமிக் ஃபேக்டரிங் ஃபேக்டர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.68 இருக்கும். சரிங்களா, அதாவது 5/√3/8ன்னு சொல்லுவோம். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டமிக் யூனிட்ஸ் வந்து 2. இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 68% இருக்கும். இது எக்ஸாம்பிள் வந்து ஆல்பா அண்ட் டெல்டா அயான்னு சொல்லலாம். அதே போல் குரோமியம் சொல்லலாம். ஓகே, வந்து பிசிசி ஸ்ட்ரக்சரில் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8 இருக்கும். அட்டாமிக் ரேடியஸ் வந்து A√3/4 நம்ம சொல்கிறோம். அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து 0.68 இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் யூனிட் செல் வந்து எவ்வளோ ஆட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிசிசியில் வந்து 2 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து பர்சன்டேஜ் சொல்லணும்னா 68% வந்து இருக்கும். இந்த பிசிசி ஸ்ட்ரக்சருக்கான வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆல்ஃபா அயான் சொல்லுவோம் அண்ட் டெல்டா அயான் சொல்லுவோம், குரோமியம், டங்ஸ்டன், வனேடியம் இதெல்லாம் வந்து பிசிசி ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பேஸ் சென்டர் கியூபிக். பேஸ் சென்டர் கியூபிக் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 12 இருக்கும். இந்த அட்டாமிக் ரேடியேஷன் வந்து என்னன்னா A/2√2 அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு எவ்வளோ அட்டாமிக் ஃபேக்டரிங் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குன்னா 0.74 இருக்கும். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டமிக் யூனிட்ஸ் வந்து 4 இருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் அட்டாமிக் ஃபேக்டரிங் ஃபேக்டர் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 74%. எக்ஸாம்பிள் வந்து காமா அயான், அலுமினியம், கோல்டு, சில்வர் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ வந்து பேஸ் சென்டர் கியூபிக் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 12 இருக்குது. அட்டாமிக் ரேடியஸ் வந்து A/2 நம்ம சொல்கிறோம். அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து 0.74 இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் யூனிட் செல் வந்து 4 இருக்கும். வந்து பர்சன்டேஜ் ஆஃப் அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து சொல்லணும்னா அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து 100ல மல்டிப்ளை பண்ணிட்டு 74 அப்படின்னு சொல்லுவோம். வந்து FCC ஸ்ட்ரக்சருக்கான வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காமா அயான், அலுமினியம், Au and Ag இதெல்லாம் வந்து FCC ஸ்ட்ரக்சருக்கான வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து எக்ஸாம்பிள் க்ளோசிங் ஃபேக்டர். எக்ஸாம்பிள் க்ளோசிங் ஃபேக்டர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் நம்பர் FCCக்கும் HCக்கும் ஈக்குவலாக இருக்கும், 12 இருக்கும். அதே போல் அட்டாமிக் ரேடியஸ் வந்து A/2ன்னு சொல்லலாம். அதாவது அட்டாமிக் எக்ஸாம்பிள் க்ளோஸ்டு ஃபேக்டர் SCCக்கும் அட்டாமிக் ரேடியஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இதோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 0.74ன்னு சொல்லலாம். அட்டாமிக் ஃபேக்டரிங் ஃபேக்டர் 0.74. இந்த 0.74 வந்து HCPக்கும் FCPக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆட்டம் வந்து எவ்வளோ அப்படின்னா 6ன்னு சொல்லலாம். இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 74%ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து எக்ஸாம்பிள் வந்து ஜிங்கு, கேட்மியம்னு சொல்லலாம்.
ஓகேவா HCFக்கான கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 12 இருக்கும். அட்டாமிக் ரேடியஸ் வந்து A/2 இருக்கும். அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து 0.74 இருக்கு. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் யூனிட் செல் வந்து 6 இருக்கு. அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து 74% வந்து அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டரா இருக்கு. HCF வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிர்கோனியம் அந்த காட்மியம் சிங்க் இதெல்லாம் வந்து HCFக்கான எக்ஸாம்பிள் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் கியூபிக். இப்போ டைமண்ட் கியூபிக் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4ன்னு சொல்லலாம். அட்டாமிக் ரேடியஸ் வந்து A√3/8ன்னு சொல்லுவோம். இப்போது அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது 0.34. டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்டர் யூனிட்ஸ் வந்து 8. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 34%. எக்ஸாம்பிள் வந்து இது சொல்லலாம் சிலிக்கான் அந்த ஜெர்மன் சிலிக்கான் எக்ஸாம்பிள் சிலிக்கான் ஜெர்மனின்னு சொல்லலாம். இப்போ டைமண்ட் கியூபிக் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4 இருக்கு. இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து A√3/8ன்னு சொல்றோம். அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து 0.34ன்னு சொல்றோம். அடுத்து டோட்டல் நம்பர் ஆட்டம்ஸ் யூனிட் செல்லோட யூனிட் செல் வந்து 8 ஆட்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பர்சன்டேஜ் அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வந்து 34% சொல்றோம். இந்த டைமண்ட் கியூபிக் வந்து எக்ஸாம்பிள் தான் செமிகண்டக்டிங் மெட்டீரியல் வந்து சொல்லலாம். அதாவது ஆல்ஃபா டின்னு சிலிக்கான் ஜெர்மானியம் இதெல்லாம் வந்து டைமண்ட் கியூபிக்கான எக்ஸாம்பிள். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.